தேவ செய்தியின் தலைப்பு திருச்சபையின் துவக்கமும் நோக்கமும் பாகம் 2. எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 22 24 வரை வாசிக்க கேட்போம். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த வேத வசனங்கள் மூலமாக கணவனை கிறிஸ்துவுக்கும் மனைவியை சபைக்கும் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆகவேதான் மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்கிறார். மனைவி என்பவள் ஆவிக்குரிய ரீதியிலே நாம் பார்க்கும் பொழுது மணவாட்டியாகிய சபைக்கு ஒப்பிடப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 7வது 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவினுடைய இரகசிய வருகையை குறிக்கிறது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்படுகிறது சபையை குறிக்கிறது. சபை மணவாட்டியாக தேவனாய கர்த்தர் அதை ஒப்பிட்டு சொல்லுகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். சபையானது இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சபையை குறித்து தேவனாகிய கர்த்தர் நமக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து கொண்டு வருகிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்திலே சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று எழுதப்பட்டிருக்கிறது. மணவாட்டியாகிய சபை தன்னை அலங்கரிக்கக்கூடிய கல்யாண வஸ்திரம் அது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இதை நாம் இன்னும் சிறிது ஆழமாக அறிந்து கொள்ள சங்கீத புஸ்தகம் 45வது சங்கீதம் 10வது 11வது வசனங்களை வாசிக்க கேட்போம். குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார் என்று சொல்லி, ராஜா என்று சொல்லிட்டாலே அது இயேசு கிறிஸ்து தான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. அவரைத்தான் வேதம் ராஜா என்றும் ராஜாதி ராஜா என்றும் சொல்லுகிறது. அவரைத்தான் வேதம் ஆண்டவர் என்றும் சொல்லுகிறது. அப்படி என்றால் குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள். உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. What does it mean?
நல்லா கவனிக்க வேண்டும். சபைக்கு தேவனாகிய கர்த்தர் எழுதி வைக்கக்கூடிய வசனம் இது. உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடு. அதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் வீட்டையும் விட்டு வெளியிலே வா என்று சொன்னார்? தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு உண்டு. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. தேவன் எதிர்பார்க்கிற ஒரு அன்பு உண்டு. அந்த அன்பை அவர் சிதறடிக்க விரும்ப மாட்டார். வாசிப்போம். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 10வது அதிகாரம் 37வது வசனம். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. The Lord never shares the love with anybody else. எல்லாம் கவனிக்க வேண்டும். ஆதலால் தான் குமாரத்தியே கேள், நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள், உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்து விடுன்னு ஏன் சொல்லுகிறார்? இங்கே ஆண்டவர் விரும்புகிறது எல்லாம் தன் தகப்பனையாவது தன் தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. தன் மகனையாவது தன் மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. அப்ப the church has to show the priority in love towards God only. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். நம்மளுடைய ரட்சிப்பு அதில் தான் இருக்கிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய ரட்சிப்பு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கலாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம் நினைச்சு. அவருடைய கண்கள் எல்லா இருதயத்தையும் ஆராய்ந்து பார்க்கும். நீ யார் மீது அதிக அன்பு வைத்திருக்கிறாய்? தேவன் மீதா அல்லது உன் குடும்பத்தின் மீதா? இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாமிசமாய் இருப்பார்கள் என்று சொல்லிவிட்டு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன் என்று சொன்னார். அப்ப நம்முடைய மனவாட்டி என்று அழைக்கப்படுகிற சபை அதனுடைய அன்பை தேவனிடத்திலே காட்டுகிறதை தான் விரும்புவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நீ ஆண்டவருடைய ஆராதனைக்குள்ள எவ்வளவு தாகமாய் வருகிறாய்? பிளைட்ல இங்கே இருந்து நீ மதுரைக்கு போனா, நான் வெளிநாட சொல்லல, இங்கே இருந்து நீ மதுரைக்கு போனா 1.5 மணி நேரத்துக்கு முன்னால ஏர்போர்ட்ல இருக்கலாம். 1 மணி நேரத்துக்கு முன்னால கேட்டு பூட்டிடுவான். 5 நிமிஷம் தாண்டி போனாலும் நீ ஃப்ளைட்ல போக முடியாது. அப்ப நம்ம எப்படி வருகிறோம் சபைக்கு? 9:30க்கு ஆரம்பிக்கிற சபைக்கு 9:28க்கு ஓடி வர்றோம். நல்லா கவனிங்க. நீ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான்னு பார்ப்பாரு. ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார், எது மணவாட்டியினுடைய வஸ்திரம், அவர்களுடைய நீதியா. நல்லா கவனிங்க. உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் மறந்து விடு,
அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அதுல தான் அழகே இருக்குதுங்கிறாரு. அதுல தான் அழகே இருக்குங்கிறது. நல்லா கவனிக்க வேண்டும். இந்த அழகை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். மணவாட்டியின் உடையை குறித்தும் தெரிந்து கொள்ள வேண்டும். சங்கீத புஸ்தகம் 45வது சங்கீதம் 13வது வசனத்தில் இருந்து, ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள். அவர் யாரா? உள்ளாக, நாட் எக்ஸ்டர்னல். வேதத்தை நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிக்கும் பொழுது ஒரு திருச்சபை எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு திருச்சபை எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும், அவருடைய எதிர்பார்ப்புகள் என்ன, உன்னுடைய உள் அலங்காரத்தை அவர் எதிர்பார்க்கிறார். அதை சொல்லிவிட்டு தான் அந்த வஸ்திரத்தை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. அவளுடைய உடை பொற்சரிகை. நல்லா கவனிச்சுக்கிட வேண்டும். தங்கத்துக்கு ஒப்பிடப்படுகின்றது. வாசிப்போம். சித்திர தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். எப்படி அழைத்து கொண்டு வரப்பட? பொற்சரிகை உடுத்தினாள், தங்கத்தில் உடுத்தினவளாய். அந்த தங்கத்தை குறித்து சொல்லுகிறதுக்கு தான் அவர் ராஜகுமாரத்தை உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள் என்று சொல்லப்படு. அவர் எதிர்பார்க்கிற வஸ்திரம் தங்க நகையா, தலை பின்னலா, பட்டு சேலையா, அதையும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வேதத்துக்கு எல்லாத்துக்கும் இணை வசனம் உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், சித்திர தையலாடை தரித்தவளை ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகள் உம்மிடத்தில் கூட்டிக் கொண்டு வரப்படுவார்கள். அப்ப ஆண்டவருடைய வருகையில் ஒரு கூட்ட ஜனங்கள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அவர் எதிர்பார்க்கிற அந்த வஸ்திரம் என்ன? நல்லா கவனிக்க வேண்டும். அவள் உள்ளாக பூர்ண மகிமையுடையவள், அவர் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது என்று சொன்னாரே, அந்த பொன்னான சரிகை உள்ள அந்த உள் ஆடை என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை வாசிக்க கேட்போம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. இருதயத்தில் மறைந்திருக்கிற அந்த குணத்தை தான் ராஜகுமாரத்தை உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள் என்று சொல்லப்படுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேறு பெற்றது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற. இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்போம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம். அது உலக பிரகாரமான ஒரு ஆடை அல்ல. வாசிப்போம். அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பரிசுத்தவான்களுடைய நீதி. அந்த நீதி என்ன? நீ எப்படி அலங்கரிக்கப்பட வேண்டும்? எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் ஒரு மணவாட்டி சபையை உருவாக்கி கொண்டு வருகிறார்.
அந்த மணவாட்டி சபை எப்படி இருக்க வேண்டும், அவருடைய உள்ளான வஸ்திரங்கள் எப்படி இருக்க வேண்டும். அவர் வெளி வஸ்திரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிற தேவன் அல்ல. நீ வெள்ளை உடை உடுத்திருக்கியா, நீ நகை போட்டிருக்கிறியா, நீ பட்டு சேலை உடுத்திட்டு வர்றியான்னு பார்க்கிற தேவன் அல்ல. நீ பட்டு சேலை உடுத்தின உடனே உன்னை அவர் வெறுத்துருவாருன்னு நினைச்சிடாத. நீ வெள்ளை ட்ரெஸ் உடுத்திட்டு வந்த உடனே உன் மேல ரொம்ப பிரியமா இருந்துருவாருன்னு நினைச்சிடாத. நல்லா கவனிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற அநேக காரியங்கள் உண்டு. அது நமக்கு தெரியாது. பல நேரங்களில் கர்த்தர் நம்மளை எப்படி நடத்தி கொண்டு வருகிறார், எப்படி ஆசீர்வதிக்கிறார், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் என்று அநேக நேரங்கள் நமக்கு தெரியாது. எந்த ஆடை உடுத்தினாலும் சரி, ஆண்டவர் பட்டு வஸ்திரம் தான் உடுத்தணும்னு விரும்ப மாட்டாரு, அல்லது வெள்ளை வஸ்திரம் தான் உடுத்தணும்னு விரும்ப மாட்டாரு. நீ என்ன வஸ்திரம் உடுத்தினாலும் எப்படிப்பட்ட வஸ்திரம் உடுத்தணும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனம். அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும். அது பொக்கிஷமாய் சேர்க்கப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாக சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். என்ன வஸ்திரம் தரிக்கணுமா? நல்ல வஸ்திரம் தரிக்க. கிழிஞ்ச வஸ்திரம் உன்னை ஏழையா காட்டிடவே காட்டு, தருத்திரனா காட்டாத. நீ எந்த ட்ரெஸ் உடுத்தினாலும் நல்ல வஸ்திரத்தை உடுத்து. கிழிஞ்சதை தச்சு தச்சு போட்டுட்டு இருக்காத. உன்னை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்துக்கு ஏற்றாக உன் வாழ்க்கை நடக்கணும். நல்லா கவனிக்க வேண்டும். அதனால அவ பட்டு வஸ்திரம் உடுத்திட்டு வர்ற பாரு, அவளை நான் வெறுக்கிறேன்னு கர்த்தர் சொல்ல மாட்டார். அவ என்ன பாரு, நகையே போடல, வெள்ளை ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வந்துருக்கா, அவ மேல பிரியமா இருக்குன்னு அவர் சொல்ல மாட்டார். நீ என்ன வஸ்திரம் உடுத்தி இருந்தாலும் அவருக்கு கவலை கிடையாது. உன் இருதயம் வெள்ளையா இருக்கான்னு பாப்பாரு. உன் இருதயம் வெள்ளையா இருக்குதா? நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். போகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சங்கீத புஸ்தகம் 45வது சங்கீதத்திலே நம்ம வாசித்தோம். 45வது சங்கீதம் 15வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். எப்படியா? மகிழ்ச்சியோடும் களிப்போடு வந்து ராஜாவுடைய அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்களா? இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு எழுதினதான சுவிசேஷம் 25வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கும். பரலோக ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறாரே, 10 கன்னிகைகளுக்கு அது மணவாட்டி. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 6வது வசனம். நடு ராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார்,
அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் வந்து விட்டது. 10வது வசனம், அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அதைத்தான் நம்ம சங்கீதம் 45:15 வாசித்தோம். ஒரு பெரிய கூட்டம் உள்ள போகிறது. 13வது வசனம், மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது, நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இட்ஸ் a caution, எச்சரிக்கையாயிரு, விழித்திரு. அவர் எப்போ வருவார், அதுக்கு ஆயத்தப்படுத்துகிறதுக்கு தான் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அப்ப இந்த மணவாளன் வருகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து ஓசியாவின் புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஓசியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது 20வது வசனங்கள், நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நித்திய விவாகம், இட்டர்னல் மேரேஜ். அது பேர் பாதியில கை விட்டுட்டு போறது இல்ல, போயிட்டதுதான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். நல்லா கவனிக்க வேண்டும். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளு. அதுக்கு அர்த்தம் என்ன? உன்னை கைவிட்டுற மாட்டேன்னு அர்த்தம். உன் அவருக்காக நியமித்து வைத்திருக்கிறார். You will not be forsaken. 23வது வசனம், நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து, எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் அல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். இந்த ஓசியாவில் எழுதின இது, இந்த முக்கியத்துவத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலையும் இதை எழுதி வைத்திருக்கிறார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்கு. நம்ம எல்லாருமே இரக்கம் பெறாதிருந்தவர்கள். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி என் ஜனம் என்று சொல்வேன். நம்ம எல்லாரும் அவருடைய ஜனமாக இல்லாமல் இருந்தவர்கள், காணாமல் போன ஆடுகளாய் இருந்தவர்கள். நம்மளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார் ஐயா. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். போகட்டும். இதுவரை மணவாட்டியை குறித்து பார்த்தோம். இப்பொழுது சபை கர்த்தருடைய வசனத்தின்படி புருஷன் எப்படிப்பட்ட அன்பை செலுத்த வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப தேவனாகிய கர்த்தர் சபை மீது வைத்திருக்கிற அன்புதான் என்ன? எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். It's a beautiful narration. தேவனாகிய கர்த்தர் பவுலுக்கு கொடுத்த ஒரு பயங்கரமான வெளிப்பாடு அது.
அல்ல புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் சொல்லிட்டு, அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. எல்லாம் கவனிக்க வேண்டும். கணவனுடைய அன்பு மனைவியின் இடத்துல எப்படி இருக்கணுங்கிறதுக்காக இதை சொல்லிக் கொடுக்கிறாரு. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவ சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும், கரை திரை முதலாளவியல் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் அது தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். சபை மீது அவர் வைத்திருக்கிற அன்பு நிமித்தம்தான் அதை பரிசுத்தமாக்குகிறாரா, அதை கரைதிரை இல்லாத பரிசுத்தமாக்குகிறார். அது பரிசுத்தமாக வேண்டும் என்பதற்காக தான் தம்மை தாமே பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தாரா. தன்னை அர்ப்பணிச்சிருக்க, சாக்ரிஃபைஸ் பண்ணுகிறார். பிதாவினிடத்தில் ஒரு செல்ல பிள்ளையாக இருந்தவர் நமக்காக, சபைக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்து அதை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். வாசிப்போம். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தான் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். தன் மாமிசத்தை போஷித்துங்கிறது மனைவியை போஷித்து காப்பாற்றுகிறான்னு சொன்னா சாப்பாடு போட்டுட்டு இருக்கான்னு நினைக்காத. உன் மனைவி உன்னோடு கூட சேர்ந்து அவளும் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறாள். அப்ப நீ அந்த அளவுக்கு நீ அவளை நேசிக்க வேண்டும். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பேதுரு தெளிவாக சொல்லுகின்றார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமா இருக்கிறபடியினால். பலவீன பாண்டம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வீக் வெசல் நினைச்சிடாதீங்க. பலகீன பாண்டம்னா சின்ன காரியத்தையும் தாங்கிக்கிட மாட்டான்னு சுருன்னு ஆகிருவா. சின்ன விஷயத்திலேயே சுருன்னு ஆகிருவா. அதனை கிண்டி விட்டினா அவ பரலோகத்தை இழந்துருவா. மனைவியானவள் பலகீன பாண்டமாய் இருக்கிறபடினால எந்த காரியமும் அவளால தாங்க முடியாது. உன்னை விட பெரிய குடத்தை தூக்குவா, உன்னால தூக்க முடியாது. அதனால அவ பலகீனம் மாத்திரம் நினைச்சிடாத. பலகீன பாண்டம்னு சொன்ன உடனே நம்ம பலகீனமான பாண்டம் ரொம்ப வீக்குன்னு நினைச்சிருங்க. நீங்க சாதாரண ஆளா லைட்டா சுண்டி பாரு, சுருன்னு ஆயிடுவாளுங்க. அந்த சுருன்னு ஆயிட்டான்னா பரலோகத்தை எல்லாம். அதுக்கு தான் அந்த பியூட்டிஃபுல் வசனம் சொல்ற, பலகீனமான பாண்டமா இருக்கிறபடியினால உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து. விவேகத்தோடு ஞானத்தோடு நடத்தும், கூரோடு நடந்துக்கோ. கொஞ்சம் கூட கூறு இழந்துடாதன்னு அர்த்தம். விவேகத்தோடு வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவன் ஆகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களானபடியினால். உங்களோடு கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுனால. அப்படின்னா சபையும் கிறிஸ்துவும் எப்படி இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ கணவனும் மனைவியும் அப்படி ஒரே சரீரமாக இணைக்கப்பட்டிருக்க. ஓ நிமித்தம் உன் மனைவி பரலோகத்தை இழந்துடக்கூடாது. கிருபையை சுதந்திரிக்கிறபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். அது என்னது கனம்? ஹானர். அவளையும் மதி.
அவளிடத்தில் அவளையே நேசி. நல்லா கவனிக்க வேண்டும். ஒரு தொழிலுடைய சக்சஸ், ஒரு மினிஸ்ட்ரியினுடைய சக்சஸ், ஒரு குடும்பத்தினுடைய சக்சஸ் கணவன் மனைவிக்குள் இருக்கிற அன்புல தான் இருக்கு. எல்லாம் கவனிக்க வேண்டும். ஏன் விவேகத்தோடு வாழ்ந்துன்னு சொல்லப்பட்டிருக்குது? நான் சொன்ன கூரோட வாழ்ந்துன்னு சொன்னேன். உன் மனைவிக்கு எது பிடிக்கலன்னு உனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு பிடிக்காததை போய் அவட்ட உளறிட்டு இருந்தீங்கன்னா நீ கூறு கட்டவன் அர்த்தம். நல்லா கவனிங்க. எதை சொல்லணும் அவட்ட, எதை விவேகத்துடன் வாழ்ந்து. வேதத்தில் ஒரே ஒரு வேர்டில் கூட மீனிங் உண்டு. நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த விவேகத்தோட வாழாததுனால தான் ஆபிரகாம் அவஸ்தைப்பட்டான். அதையும் உங்களுக்கு நான் கொஞ்சம் விளக்கிக்கிறேன். இந்த விவேகத்தோட வாழ்ந்துங்கிறதுக்காக ஆதியாகமம் 16வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து, அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கற்பவதியானதை கண்ட போது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். அப்பொழுது சாராய் ஆபிராமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும். என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியிலே கொடுத்தேன். அவள் தான் கற்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். இதுக்கு பேர் தான் பலகீனமான பாண்டம். டஷன் ஆயிட்டாளா? சாரால பத்தி பெருசா புகழ்ந்து பேசுற இதே 1 பேதுரு 3வது அதிகாரத்துல ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிஞ்சிருந்தாளாம். அவ ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படிஞ்சவளை சேதப்படுத்தினது அவன்தான். விவேகத்தோட வாழ்ந்துன்னு சொன்னார் இல்லையா? அவ டஷன் இருக்கிறா. அவ டஷன் இருக்கிற நேரத்தில் நீ ஞானமா நடக்கணும். ஆபிரகாம் அப்படி நடக்கிற என்ன செஞ்சான் வாசிப்போம். அதற்கு ஆபிராம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள். உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். இதான் ஞானம். இதான் ஞானம். எல்லாம் கவனிங்க. வேதத்தில் தானியேல தேவனுடைய ஞானத்துக்கு ஒத்தவன் போட்டிருக்கு. வேதத்தில் தாவீதை புத்திமான் என்று சொல்லி போடப்பட்டிருக்குது. வேதத்தில் ஸ்தேவான் ஞானவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமை எங்கேயாவது ஞானவான் எழுதப்பட்டிருக்கா? உண்மையுள்ளவன் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசத்தில் வல்லவன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சிநேகிதன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஒரே ஒரு காரியத்தில் ஞானத்தை இழந்துட்டான். குடும்பம் சின்ன பின்னமாயிர பார்த்துச்சு. வாசிப்போம். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடியா யார? கர்ப்பஸ்திரிய கடுமையாய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தர் அவளை சந்திச்சு அவளை திருப்பி வீட்டுக்கு அனுப்பலைனா 2 பேரும் பரலோகத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. நம்ம 1 பேதுரு 3:7 வாசிக்கிறோம். உங்களோடு கூட அவங்களும் நித்திய ஜீவனாய கிருபையை சுதந்திரிக்கிறபடியெல்லாம் விவேகத்தோடு வாழ்ந்து அவர்கள் செலுத்த வேண்டிய கணத்தை செலுத்துங்க. அவ டென்ஷனா இருக்கா, அவ ஆத்திரத்தில் இருக்கிறா, அவ கோபத்தில் இருக்கிறா. வாட் இஸ் விஸ்டம்? நீ வருத்தப்படாதம்மா, நான் பார்த்துக்கிறேன். ஆகார்ட்ட போய் நீ ஒரு வேலைக்காரி,
வேலைக்காரியா நடந்துக்கோ. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா வேலைக்காரியா நடப்பா. எல்லாம் கவனிக்க வேண்டும். வேதத்தை சாதாரணமாக வாசித்துட்டு போகக்கூடாது. அப்போ உங்களோட கூட அவங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்கணும். இப்ப அதுக்கு நீ விவேகமா நடக்கலைன்னா அவங்க பரலோகத்தை இழந்துருவாங்க. அவங்க பலகீனமான பாண்டம். லேயால் பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருக்கா, அது கர்த்தர் கொடுக்கிறாரு. உடனே ராகேல் டென்ஷன் ஆயிட்டா. கேட்டான் ஒரு கேள்வி, குழந்தை என் கையில இருக்கு, கர்த்தர்ட்ட போய் விழு, அவர் கையில் இருக்குன்னு சூப்பராக அடிச்சான். அதோட அவ வாய் மூடிட்டான். அதோட அவ வாயை மூடினான். அதை விட்டுக்கிட்டு நீ மலட்டு கழுதியா இருந்துக்கிட்டு ஏன்ட்டு வந்து ஏன் கேட்கன்னு சொன்னானா? நல்லா கவனிக்க வேண்டும். எபேசியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 30 இருந்து 33 வரை. நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும். இது நிமித்தம் புருஷனானவன், நல்ல கவனிங்க, தன் தகப்பனை தாயை விட்டு தன் மனைவியோடு இசைந்துக்கணும். உடனே தகப்பனை தாயையும் விரட்டி விட்டுருன்னு அர்த்தம் இல்ல. அதுதான் விளக்கம் கொடுக்கிறான். நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன். தகப்பன் மீதும் தாய் மீதும் இருக்கிற அன்பை விட உன் அன்பு கிறிஸ்துவின் மீது அதிகம் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 10:37 சொல்லி இருக்கிறார். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த வசனத்தின்படி priority is Christ. priority is Christ. நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். போகட்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. அந்த சாயல்ல இருந்தாதான் அவரோட இணைய முடியும். ஒன்று நீ உன் தகப்பன் ஜாடியில் இருப்ப, இல்லைன்னா உன் தாய் ஜாடியில் இருப்ப. நீ 2 ஜாடியிலும் இல்லைன்னா நீ எடுத்து வளர்த்துருப்ப. ஒருத்தன் தகப்பன் ஜாடியிலையோ தாய் ஜாடியிலையோ பிறக்கிறான். அந்த தகப்பன் ஜாடை அந்த தாய் ஜாடை வரும் பொழுது நீ அந்த குடும்பத்தில் ஒருத்தங்கிறது உலகம் அறிந்து கொள்ளும். நல்லா அந்த உலகம் அறிந்து கொள்கிறதுக்கு காரணம் உன் ஜாடையை வச்சு சொல்லிடுவாங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்படின்னா இவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், இவர்கள் தேவனாயோட கூட இணைக்கப்பட்டவர்கள்ங்கிறதை அறிகிறதுக்கு தான் அந்த ஜாடை. அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தில். அப்ப புதிய ஏற்பாடுல வேதம் என்ன சொல்கிறது? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அப்ப நீ மனவாட்டியாக நீ அவர்கிட்ட போகும் பொழுது எப்படி போகிற? அவருடைய சாயல்ல போனீங்கன்னா தான் நீ அங்க போய் சேர முடியும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. எதற்காக சபை? The responsibility of the church.
சபையின் துவக்கமும் நோக்கமும் சொல்லி தானே தலைப்பு கொடுத்தேன். அந்த சபையினுடைய நோக்கம் அவருடைய சாயலுக்கு உன்னை மாற்றுகிறதுக்கு, அவருடைய சாயலுக்கு உன்னை உருவாக்குகிறதற்கு. 1 யோவானின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால். எப்படி தரிசிக்கிறோம்? அவர் இருக்கிற வண்ணமாக, அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு ஒப்பா இருப்போமா? வாசிப்போம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப அவர் எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்துக்குள் நீ வரும் பொழுது அவருடைய சாயலுக்கு நீ மாறுகிறாய். நான் இப்ப சாயலை குறித்து எடுத்துட்டு வர்றேன், நல்லா அதை தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவுடைய வருகையில நீ மேல போகணும்னா அவருடைய சாயல்ல நீ மாற வேண்டும். பிலிப்பியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20-21. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கிருந்து நம்முடைய கர்த்தராகிய இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே, தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். அவருடைய மகிமையின் சரீரத்துக்கு ஒப்பாக நீ அந்த மகிமைக்குள்ள நீ மாறினாத்தான் நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நல்லா கவனிங்க. அப்படி நம்மளை மாத்துகிறவர் யாரு? சத்தியத்தை சரியா நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகம் நமக்கு பெர்மனன்ட் கிடையாது, நம்ம வாழுகிற வீடுகள் பெர்மனன்ட் கிடையாது. அப்ப நம்மளுடைய வீடு எங்க? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். பரலோகத்தில் வீட்டுக்கு தான் நம்ம போகணும். அதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிறவர் யார்? 5வது வசனம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்ப அந்த தேவன் நம்மளை எப்படி ஆயத்தப்படுத்துகிறார்? உன்னிடத்துல நேரடியா வந்து இல்ல, சபை மூலமாகத்தான் உன்னை ஆயத்தப்படுத்துவார். அதை நான் பின்னால தெளிவாக எடுப்பேன். சபை மூலமாகத்தான் உன்னை ஆயத்தப்படுத்துவார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆயத்தப்படுத்துகிறவர் தேவன். போகட்டும். அடுத்தபடியாக ஆதியாகமம் 1வது அதிகாரம் 27வது 28வது வசனங்கள். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, பின்னும் தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். என்ன சொன்னாரா? ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னாரா? ஆண்டு கொள்ளுங்கள்னா ஆளுகை செய்யும்படியாக தான் உருவாக்கி இருக்கிறாரு. அப்போ ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, நம்ம எதை ஆளப் போகிறோம், எப்படி ஆளப் போகிறோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம்
9வது 10வது வசனங்கள். தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தாலே மீட்டு கொண்டு. எதற்காக நம்மளை அவருடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டாரா? வாசிப்போம். எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளவும் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பூமியிலே அரசாளவும் 1000 ஆண்டு ஆட்சி இருக்கிறது. நாம தான் அரசால போகிறோம். அதுக்கு தான் அன்னைக்கு அவர் மாதிரியை காமிக்கிறாரு. ஆண்டு கொள்ளுங்கள், நல்லா காமி. அதற்காக தான் நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அப்ப ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, நாம் ஆள பிறந்தவர்கள். போகட்டும். அடுத்தபடியாக ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ சுவாசத்தை அந்த நாசியில ஊதினதுக்கு அப்புறம்தான் அவன் தேவ சாயலுக்குள்ள வருகிறான். அதைத்தான் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல மனிதனை அவருடைய சாயலாக உருவாக்கும்னு சொன்னாரே. அந்த மனிதனை அவருடைய சாயலாக உருவாக்குறதுக்கு காரணம் அவருடைய ஆவியை ஊதினார். எதற்காக ஊதினார்? அவனை தேவ சாயலாக உருவாக்க. இயேசு கிறிஸ்து இதே காரியத்தை செய்தார். யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். ஏன் கையையும் விலாவையும் காண்பித்தாரு? அந்த தழும்பு தான், அந்த அடையாளம் தான் நம்மளை அவர் மீட்டு கொண்டதற்கு. அதுல இருந்து வடிஞ்ச ரத்தம் தான் நம்மளை கழுவினதற்கு. அவர்களை மீட்டு கொண்டாரே அவருடைய ரத்தத்தினார். இப்ப பயந்து போய் கிடக்காங்க. நீ பயப்பட வேண்டாம்பா. பிசாசுனுடைய மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசான அவருடைய மரணத்தினாலே ஜெயித்து விட்டாரு. அதை செய்து விட்டு அவர் என்ன செய்தார்? வாசிப்போம். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றார். நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்த ஆவியை ஏன் ஊதினார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டார் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். அப்ப மறுபடியும் பிறந்தவனை குறித்து என்ன சொல்லுகிறது? 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எல்லாம் புதியதாய். அப்ப அவர்கள் மீது ஊதி நான் சொன்னேன், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய கிறிஸ்துவின் இரட்சகர் வரை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்.
அந்த பரலோக வீட்டுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்துகிற தேவனே என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் நம்மளை எப்படி உருவாக்குகிறார்? அவருடைய ஆவியானவர் மூலமாக சபையில் கொண்டு வந்து, அப்போ நீ எப்படி அவருடைய சாயலுக்கு மாற்றப்படுகிறாய்? எபேசியரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து, அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, அதுக்குதான் ஊதுறாரு, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய சாயலாக. ஐயா, எதற்கு பரிசுத்த ஆவியானவர்? அவருடைய சாயலை தெளிவாக ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். அந்தப்படி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய தேவனுடைய சாயலாய், நம்முடைய சாயலாய் நம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை சிருஷ்டிப்போமான்னு சொல்லிதானே. நீ பரலோகத்துக்கு போகணும்னா அந்த சாயலுக்கு மாறணுமா? அந்த சாயலில் உன்னை மாற்றுகிறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர். நல்லா கவனிச்சுக்கிடுங்க, இன்னும் கொஞ்சம் தெளிவாக அறிந்து கொள்வோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 36வது அதிகாரம் 25வது வசனத்தில் இருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். அந்த ஜலம் என்று சொல்லுகிறது இயேசுவினுடைய இரத்தத்தை குறிக்குது. அவருடைய இரத்தத்தினாலே உன்னை சுத்திகரித்து அவர் பரிசுத்தமாக்கி ரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறார். வாசிப்போம். நீங்கள் சுத்தமாவீர்கள், உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு, உங்களுடைய உள்ளத்தில் புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். எதற்காக புதிய ஆவி? கல்லான இருதயம் சதையான இருதயமாய் மாற. ஐயா, பரிசுத்தவான்களை கொலை செய்து கொண்டும் சிறையில் அடைத்து கொண்டும் இரக்கமில்லாமல் கல்லான இருதயமாய் இருந்த அந்த சவுலை போய் பரிசுத்த ஆவியில நிரப்பும்படி அனனியாவை அனுப்பி விட்டாரே, அந்த பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்த கல்லான இருதயத்தை சதையான இருதயமாய் மாற்றி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் முழுவதிலும் அன்பை குறித்து எழுத வைத்தாரே. எதற்கு ஐயா புதிய ஆவி? எதற்காக பரிசுத்த ஆவி? உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பை கொண்டு வருகிறது அவர்தான். வசனம் இருக்கு, அதெல்லாம் இப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட போறோம். வாசிப்போம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும், என் கட்டளைகளில் நடக்கவும், என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அதுக்குதான் அந்த அபிஷேகம். கர்த்தருக்கு பயப்படுற பயத்தை அவர் கொடுப்பாரு, அவருடைய கட்டளையின்படியெல்லாம் நடக்க வைப்பாரு. அதுக்குதான் பரிசுத்த ஆவியானவர். எப்படி நமக்குள்ள கிறிஸ்துவின் அன்பை கொண்டு வருவாரு? அந்த கல்லான இருதயத்தை எப்படி சதையான இருதயமாக மாற்றுவாரு? எபேசியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இருந்து, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் வளப்படவும், அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன், இன்னர்ம
அவருடைய ஆவியானவர் தான் உன் கல்லான இருதயத்தை சதையான இருதயமா மாற்றுவாரு. அதைத்தான் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கிறிஸ்துவினுடைய அன்புல ஆழத்துக்குள்ள போனாதான் அந்த கிறிஸ்துவின் அன்பு வரும். கிறிஸ்துவினுடைய அன்பின் ஆழம் என்ன தெரியுமா? அடி வாங்கி காட்டுற அன்பு, காயப்பட்டிருக்கும் பொழுது காட்டுற அன்பு, பல பாடுகளுக்குள்ள இந்த பவுலை ஆவியானவர் கொண்டு போய் தான் அந்த அன்புக்குள்ள வந்தான். எடுத்த எடுப்பிலே அன்புல வந்தான் நினைச்சான். எடுத்த எடுப்பிலே சண்டை போட்டு பரணவாயுன்னு பிரிஞ்சு போன வந்தான். இந்த அன்பை பெற்றதுக்கு அப்புறம் தான் எபேசியர் 4வது அதிகாரத்துல முதல் 3 வசனத்துல ஒருமனப்பாட்டை பத்தி எழுதுகிறான். அந்த ஆவியானவர் சொல்லி கொடுப்பாரு, ஒவ்வொரு காரியமும் சொல்லி கொடுப்பாரு. பியூட்டிஃபுல்லா இருக்கும். நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் உன் கல்லான இருதயத்தை சதையான இருதயமா மாற்றுவார். அவர்தான் கிறிஸ்துவினுடைய அன்புக்குள்ள உன்னை கொண்டு வருவார். அந்த அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று அறிந்து அறிவிக்கட்டாத அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கு. நம்மளால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. அந்த அறிகிற அறிவில் அவர் கொண்டு வருவார். அவருடைய கட்டளையின்படி நடக்க வைப்பாரு. அதே தான் எசேக்கியேல் 36:27 வசனம். அவருடைய கட்டளைகளின்படி நடக்க போகட்டும். அப்படின்னா ஆவியானவர் செய்கிறார்னா அந்த ஜீவ ஊற்று நமக்குள்ள வேணும். பொன்னான ஆடையை தான் பார்த்தோம், பொன்னான விளைச்சலை பார்த்திருக்கோமா? வாசிப்போம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தில் இருந்து. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியில் இருந்து முளைக்க பண்ணினார். தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஒரு நதி ஓடி அங்கிருந்து பிரிந்து 4 ஆறுகளாக ஓடியது. முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். என்னது விளையுமா? அங்க பொன் சரிய ட்ரெஸ் பாத்தீங்க. இங்க பொண்ணு விளையும் சொல்லப்பட்டிருக்கு. விளைச்சல் சொன்னாலே நீயே நானும் தான். நல்ல விதைக்கிறதுங்கிறது வசனம். அது விளைஞ்சி வெளியே வருகிறதுங்கிறது நீங்களும் நானும் தான். அப்போ பொண்ணு விளையும் சொன்னாரே, இந்த பொண்ணை குறித்து அப்ப நீ பொண்ணாக மாறுகிறது இருக்குதான் ஜீவ நதி, ஜீவ ஊற்று. வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 10வது 13வது வசனங்கள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் என்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். 13-14. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும்.
இதை இயேசு கிறிஸ்து சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 38-39. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும். அவன் உள்ளத்திற்குள் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள். அங்க நதி தான் 4 பிரிஞ்சு ஆறுகளா வந்தது. அங்கதான் பொண்ணு விளையுது. உனக்குள்ள ஜீவ தண்ணீர் ஓடிச்சுனா, ஜீவ நதி ஓடிச்சா, நீதான் பொண்ணாக அவருக்கு முன்னால நிப்ப. உன்னை பொண்ணாக மாற்றுகிறதற்கு தான் அந்த ஜீவ நதி. நல்லா கவனிங்க. அது உனக்குள்ள ஊறும். அது உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்கு செய்யும். வாசிப்போம். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்படாதிருந்தபடியினால் பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கிறதற்காகவே இயேசு வந்தார். போகட்டும், அடுத்த பகுதிக்குள்ள போவோம். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். கவனிங்க, அந்த தோட்டம் தான் ஆலயம். அந்த தோட்டத்தில் அவர் என்ன செய்தாரா? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 8வது வசனம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். தோட்டத்தில் உலாவுகிற, நல்லா கவனிக்க வேண்டும், தோட்டத்தில் உலாவுகிற கர்த்தர். இதேதான் மோசே காலத்திலே உலாவுனாரு. அவர் மோசேட்ட சொன்னது என்ன? லேவியராகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். உங்கள் நடுவிலே உலாவுவேன். ஐயா, சபை கூடி இருக்கும் பொழுது அவர் உலாவுவாரு. அவர் ஆலயத்தில் உலாவுகிற தேவன்கிறது உங்களுக்கு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 23வது வசனம். இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். என்ன செஞ்சு கொண்டிருந்தாரு? என் ஆண்டவர் உலாவிக் கொண்டிருந்தார். ஐயா, பழைய ஏற்பாட்டின் காரியம் புதிய ஏற்பாட்டுக்கு நிழலாட்டம். சாலமோன் மண்டபத்தில் உலாவுகிறவர் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்ட பின்பு நம்மளை கிரயத்துக்கு வாங்கிவிட்டு நமக்குள் உலாவுகிறார். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. இவன் நமக்குள்ள உலாவுகிறார், நம்மை மாற்றுகிறார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது 17வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இந்த கட்டளையில தான் அவருக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு இருக்கு. இந்த கட்டளையெல்லாம் சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு இருக்கு. இந்த கட்டளையில் தான் பரிசுத்தம் அடங்கி இருக்கிறது. இந்த கட்டளையில் தான்
அவருடைய சாயல் மறைந்து கிடக்கிறது. இந்த கட்டளையில் தான் நீங்க அவருடைய பிள்ளைனே அழைக்கப்படுவீங்க. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த கட்டளையின் மிக முக்கியத்துவத்தையும் இந்த கட்டளையை தன் கையில பிசாசு எடுத்து எப்படி விளையாடுவான் என்பதையும், இந்த கட்டளைகள் ஆதியில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் நம்மளை எப்படி பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது என்பதையும், இந்த கட்டளைகள் தான் சபையினுடைய அஸ்திபாரம் என்பதையும் உங்களோடு கூட பேசுவேன்.